ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம டிஎன் டேட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதிலிருந்து ஒரு 10th புக்கிலிருந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப் எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்கள், ஃபஸ்ட்டு டியூ டுனா பிகாஸ் ஆஃப். ரெண்டாவது பாருங்கள் எக்ஸெப்ட் ஃபார் அப்படின்றதுக்கு வித் எக்ஸெப்ஷன் ஆஃப். ஒரு குறிப்பிட்ட பொருளையோ ஒரு விஷயத்தை தவிரையோ மற்ற அனைத்தையும் குறிப்பதற்கு இந்த எக்ஸெப்ட் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் ஆகுது. அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் வித் ரெஃபரன்ஸ் டு. வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெஃபரிங் டு ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு பேசுவதற்கு, ஒரு விஷயத்தையோ ஒரு ஆவணத்தையோ நபரையோ அதை குறிப்பிட்டு பேசுவதற்கு வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இருந்த போதிலும், இருந்தும் கூட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இதில் நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது irrespective ஆஃப். அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் இன் அடிஷன் டு அப்படின்னா கூடுதலாக, மேலும் சேர்த்து, அதோடு இன்னொன்றையும் சேர்த்தல், மேலும் சேர்த்து கொள்ளுதல். இதுக்கு நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது added to. அடுத்தது இன் பிளேஸ் ஆஃப். அதாவது இன் பிளேஸ் ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்னாக்கா, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக இன்னொன்றை வைக்கிறது, அந்த இடத்துல ஒருவருக்கு பதிலாக இன்னொருவரை வைத்து பேசுவது. இதுக்கு நம்ம எதை மேட்ச் பண்ணலான்னாக்கா, ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார். அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாங்களா, உன்னை பொருட்படுத்தாமல் இருப்பது, கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. அதை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டியை எடுத்துக்கொள்ளாமல், கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், பொருட்படுத்தாமல் அப்படின்றது இதுக்கு மீனிங். அடுத்த ஃப்ரேசல் வேர்ப் ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதாவது ஒருவனுடைய நன்மைக்காகவோ அல்லது குறிப்பிட்ட காரணத்திற்காகவோ எதையாவது செய்வது, அதை தான் நம்ம ஃபார் த சேக் ஆஃப்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு